VTV பண்டலேரோ புயலாய் புறப்படு வெற்றியை கொண்டிரு பண்டலேரோ மக்கள் உன் பக்கம் நீ மலையும் சோருவம் பண்டலேரோ விடியும் சூரியன் நீ உன்னை எதிர்த்தாலே அவருக்கு நியமனாயிருப்பாயடா ஒரு தாய் போல தாய் மண்ணை தானே நீ காப்பாற்ற வந்தாயே நீயே என்றும் எங்கள் பண்டலேரோ 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 என்றும் எங்கள் நாயகன் பண்டலேரோ பண்டலேரோ எங்கள் மனதில் வாழ்பவன் The Windmill. இன்னைக்கு நாள் ரொம்ப அற்புதமா இருக்குல்ல? ஆமா, ஆனா இந்த வெயில் கொளுத்துறனால நம்ம ஆறு வறண்டு போயிருக்கு. ஆமா அதுக்கு நம்ம ஏதாவது பண்ணியே ஆகணும். அதுக்கு தான் ஏதாவது வழி இருக்குமான்னு ரொம்ப நாளா யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். நவுரிங்க டாக்ஸ் கலெக்டர் சீக்கிரம் என்ன பண்ணிட்டு இருக்க? நம்ம மேலதிகாரிக்கு சொன்னபடி தானப்பா பண்ணி ஆகணும். டேய் குண்டா, ஒழுங்கா கேட்டுக்கோ. ஏன் இங்க வந்தோன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? கவர்னர் சொன்ன மாதிரி இவங்க கிட்ட எல்லாம் டாக்ஸ் கலெக்ட் பண்ண தானே வந்தோம். நீ சொன்னதை பார்த்தா நம்ம தானே டாக்ஸ் கலெக்ட் பண்ணி ஆகணும். ஆமா, ஆனா நான் ஜாயின் பண்ணும்போது சோல்ஜர் வேலைக்கு வந்தோம். டாக்ஸ் கலெக்ட் பண்றீங்களா? ஏற்கனவே நாங்க பஞ்சத்துல அடிபட்டு வாழ்வாதாரமே இல்லாம இருக்கோம். இதுல கவர்னர் எங்க கிட்ட டாக்ஸ் கலெக்ட் பண்ண சொல்லி அனுப்பியிருக்காரு. ஆனா நாங்க என்ன பண்ண முடியும்? மேலதிகாரிங்க சொன்னபடி கேட்டாதானே எங்களுக்கு சம்பளம் தருவாங்க. எல்லாரும் வாய மூடுங்க. இல்லன்னா என்ன பண்ணுவீங்க? பயமுறுத்துறீங்களா எங்களை? ஆமா, இனிமே இந்த அநியாயத்தை தட்டி கேட்காம விட மாட்டோம். ஆமா உங்களுக்கு நாங்க டாக்ஸ் கட்ட முடியாது. டேய் குண்டா, இவங்க நம்ம மேல ரொம்ப காண்டுல இருக்காங்கடா. ஆமா, இவங்க நம்மள தாக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். எஸ்கேப் போயிடலாம். ஓடுறா குண்டா. ஓடுங்க எல்லாரும் ஓடுங்க. ரொம்ப அடிக்கிறாங்க. சீக்கிரம் வாடா போயிடலாம். அவ்வளவு தைரியம் வந்துருச்சா உங்களுக்கு? ஐயோ, கவர்னர் யார் மேலயோ கோவமா இருக்காங்க போல இருக்கு. என்ன திமிரு இருக்கணும் உங்களுக்கு? டாக்ஸ் கொடுக்க மாட்டாங்களாமே? ஆமா சார், டாக்ஸ் கேட்டா எங்களை அடிக்க வராங்க சார். இப்படி சொன்னவங்களை ஏதாவது பண்ணியே ஆகணும். இதை நான் உன் பொறுப்புக்கு ஒப்படைக்கிறேன். என் கிட்ட விட்டுடுங்க சார், இதெல்லாம் ஒரு மேட்டரே இல்லை. கொடுமை வருதுன்னா டாக்ஸை தானா கொடுத்துருவாங்க. நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, நான் உனக்கு ஃபுல் பர்மிஷன் கொடுக்கறேன். இந்த வழியா போனா வில்லேஜுக்கு போயிட முடியும் தானே? ஆமா சார், இதுதான் அதுக்கான வழி சார். அப்ப வாங்க உடனடியா போய் அவங்கள ஒரு வழி பண்ணிடலாம். இருங்க, கொஞ்சம் அவசரப்படாதீங்க. நம்ம வரோம் தெரிஞ்சு அவங்க ஏதாவது பொறி வச்சிருப்பாங்க. நீங்க 2 பேரும் உள்ள போய் ஏதாவது இருக்கான்னு பாத்துடுவாங்க. போயிட்டோம் சார், போயிட்டோம். இவ்வளவு பெரிய ஆபீசரா இருக்காங்க, ஆனா பயந்துட்டு நம்மள செக் பண்ண அனுப்புறாங்க. டேய், வாயை மூடிட்டு நல்லா கண்ணை திறந்து ஒழுங்கா செக் பண்ணு. உன்னால வாயை மூடிட்டு இருக்கவே முடியாதா? மேல இருந்து என் மண்டையில ஏதோ கல்லு விழுந்துச்சு. இல்லங்க, வாங்கிக்கோங்க. ஏய் ஐயா, அவங்கதான் நம்ம மேல கல்ல போட்டு அடிக்கிறாங்க. ஒழுங்கு மரியாதை இதை இடத்த விட்டு போயிருங்க. போங்க. இவங்களுக்கு எங்க இவ்வளவு தைரியம் வந்துச்சு? அதான் முன்னாடியே சொன்னல, அவங்க ஏதோ திட்டம் தீட்டி வச்சிருப்பாங்கன்னு. என்ன சார் பண்றது? அவங்க கிட்ட நிறைய கற்கள் இருக்கு, திரும்ப போனா அடிப்பாங்க. சரி, அதை விடு. அவங்களுக்கு தண்ணி எங்க இருந்து கிடைக்குதுன்னு சொல்லு. அவங்களுக்கு கிடைக்கிற கொஞ்சம் தண்ணி ஒரு ஊர் முனையில இருக்கிற பழைய ஆத்துல இருந்து தான் சார் கிடைக்குது. இப்பல இருந்து அவங்களுக்கு கிடைக்கிற கொஞ்ச நஞ்ச தண்ணி கூட கிடைக்காம கொண்டு போறேன். என்ன ஆத்துல இந்த தண்ணி எங்க போச்சு?
நமக்கு தண்ணி கிடைக்க கூடாதுன்னு அந்த சோல்ஜர்ஸ் அந்த மண்ணில் ஒரு டேம் கட்டியிருக்காங்க. ஐயோ இந்த நிலைமை நீடிச்சதுன்னா நம்மளால விவசாயம் எப்படி பண்ண முடியும்? அவங்க இப்படி பண்ணிருக்க கூடாது. உடனே வாங்க போய் தட்டி கேட்கலாம். கொஞ்சம் இருங்க, அந்த டேம் சுத்தி நிறைய சோல்ஜர்ஸை காவலுக்கு போட்டிருக்காங்க. அப்ப தண்ணி இல்லாம நம்ம என்ன பண்றது? இதுக்கு கண்டிப்பா ஏதாவது வழி இருக்கும். சோல்ஜர்ஸ், இந்த டேம் நைட்டும் பகலுமா காவல் காக்குறது உங்களோட கடமை. இந்த வட்டாரம் உங்க உத்தரவுப்படியே சார். நீ சொல்றதெல்லாம் உண்மையா? இந்த பிரச்சனை கூடிய சீக்கிரம் முடிஞ்சிரும் அப்படித்தானே? அவங்களோட வாழ்வாதாரமான அந்த ஆறை ஒரு டேமை கட்டி மூடிட்டேன் சார். சரி சீக்கிரம் ஆகட்டும், நம்ம கஜானா காலியா இருக்கு. கவலைப்படாதீங்க கவர்னர், அவங்களே உங்ககிட்ட வந்து கெஞ்சற மாதிரி பண்றேன் பாருங்க. ஐயோ இத பண்டலேரு கிட்ட சொல்லியே ஆகணுமே. நீதான் இந்த ஏழைகளுக்கு இருக்கிற ஒரே ஆதரவு. நீதான் பண்டலேரு அவங்கள போய் காப்பாத்தணும். நீங்களா என்ன சொல்றீங்க? நம்ம போலாமா? நம்ம மக்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணணும் தானே காத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம அங்க நடக்கிற அநியாயத்தை தட்டி கேட்டே ஆகணும். அந்த சோல்ஜர்ஸ் அடிச்சு நொறுக்கி நம்ம யாருன்னு அவங்களுக்கு காட்டுவோம். அப்படின்னு சரி, நம்ம இன்னைக்கு நைட்டு வேலைய ஆரம்பிச்சாகணும். ஓ எல்லாரும் இப்பயே போறீங்களா? அப்ப சரி, நான் கொஞ்ச நேரம் போய் தூங்கிக்கிறேன். சீக்கிரம் வா டாகி, நம்ம ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது. வாங்க வாங்க நண்பர்களே, உங்களால எப்படியாவது எங்களுக்கு தண்ணியை வாங்கி தர முடியுமா? அந்த சோல்ஜர்ஸ் நமக்கு பெரிய பிரச்சனை இல்ல. அப்ப வா போலாம். இரு, என்னதான் நம்ம சோல்ஜர்ஸ் ஏமாத்தி ஒரு நல்ல பிளானை போட்டு டேமை உடைச்சாலும் அவங்க அடுத்த நாளே அதை திருப்பி கட்டிடுவாங்கல்ல. அப்ப நீதான் ஏதாவது வழி சொல்லணும் பண்டலேரோ. அதுதான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். ஹே, எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. உங்க ஊர்ல ஏதாவது கிணறு இருக்கா? ஆமா இருக்கு, ஆனா அதுலதான் சுத்தமா தண்ணியே இல்லையே. அது இல்ல, அங்க ஒரு விண்மில கட்டணும்னா அந்த கிணத்துக்குள்ள தண்ணிய பாய்ச்சி சுலபமா அந்த ஆத்து வழியா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா அதுக்கெல்லாம் ரொம்ப செலவாகுமே. அதுவும் இல்லாம இப்ப நமக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையே காசு தானே. நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க, நாங்க எப்படியாவது அதுக்கு தேவைப்படுற காசை நாங்க அரேஞ்ச் பண்ணிடுறோம். அங்க சும்மா வேலையை பார்க்காம கதை பேசிட்டு இருந்தானுங்க, அதான் 2 தட்டு தட்டி தூக்கின்னு வந்துட்டேன். நம்ம மட்டும் ஏன் நைட்டும் பகலுமா கண் முழிச்சு வேலையை பார்த்துட்டு இருக்கோன்னு எனக்கு புரியல. டேய் குண்டா, சும்மா புலம்பாம அமைதியாயிரு. கவர்னர் வீட்டை பாதுகாக்கிறதா நம்ம வேலையே. அவங்க மட்டும் நல்லா கோட்டை விட்டு தூங்கிட்டு இருப்பாங்க, ஆனா நம்ம அவங்களுக்கு வேலை பார்க்கணுமா? ஓஹோ, வானத்துல இருந்து காசு விழுது. இன்னைக்கு எனக்கு அதிர்ஷ்ட நாள் போலயே. ஒழுங்கு மரியாதை கையை தூக்கு. அப்படியே அமைதியா அசாயாம முட்டி போடு, இல்லாட்டி உன்னை சுற்றுவேன். வாங்க வாங்க, சோல்ஜர்ஸை கிளியர் பண்ணிட்டோம். நீங்க 2 பேரும் இங்கே யாரும் வராம பாத்துக்கோங்க. இவ்வளவு பெரிய வீடா இருக்கே, உனக்கு வழி தெரியுமா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். எப்படி நிறைய வாட்டி வந்திருக்கியா என்ன? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம வந்த வேலையை பார்ப்போம். சீக்கிரம் வா. நம்ம சம்பளத்தை அதிகப்படுத்த ஏய், சொல்லி நீ யாரோ வராங்கன்னு நினைக்கிறேன். உடனே ஆமா இங்கிருந்து ஆமா போயிடலாம். வா, சீக்கிரம் போயிடலாம். வா வா. இப்ப எங்க இருக்கோம்? சீக்கிரம் பணத்தை திருடிட்டு போயாகணும். நமக்கு நேரம் இல்ல, தேட ஆரம்பிக்கலாம். வா சீக்கிரம் வா.
நான் இங்க ஏதோ கண்டுபிடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஏதாவது பணப்பொட்டியா இருக்க போது நல்லா பாரு. இருட்டா இருக்கு. தெரியல சார். இது ஏதாவது சொன்னியா? நான் சத்தமே போடலையே. என் வீட்டுக்கு வந்து என்கிட்டயே திருட பாக்குறீங்களா? ஐயோ கவர்னர், நீங்க இருந்து திருடிட்டு போய் அந்த முட்டாள்களுக்கு தானே உதவ போறீங்க. உங்களை இப்பயே இந்த பீசல வச்சு சுட்டு தள்ளுறேன் பாருங்க. அப்ப நீங்க திரும்ப தூங்குங்க, நாங்க எஸ்கேப் ஆயிரோம். பை. அவங்களுக்கு நீங்க ஹே, எங்க போறீங்க? அப்புறம் பொறுமையா சொல்றேன், இப்போ கொஞ்சம் வேலை இருக்கு. பை. பண்டலேரோ, டோனி, அந்த சோல்ஜர்ஸ்லாம் வராங்க. சீக்கிரம் இந்த இடத்த காலி பண்ணுங்க. சீக்கிரமா போங்க, அவங்க வந்துட்டாங்க. கவர்னர் சத்தத்தை கேட்டு வந்தோம். ஏதாவது பிரச்சனையா? அந்த பண்டல் இங்க வந்து திருட பார்த்தான். இதோட கண்டினியூஷன் பார்ட் 2 டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறோம். இதே மாதிரி ஃபென்டாஸ்டிக்கான வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதுவும் இல்லாமல் வீட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ அண்ட் பை.